வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்கு சட்டசபையில் சொல்லும்போது ஏற்கனவே அதை விட்டாச்சு. எல்லாம் டெண்டர் விடும்போது எல்லாமே விட்டுட்டு கடைசியில் அவங்க இது பண்ணும்போது எதிர்த்த ஸ்டாலின் நேற்று சட்டசபையில் கேட்குறாங்க. இதுக்கு மத்தியில் மேலே அண்ணாமலை மூலிமா அந்த மதுரையில் டங்ஸ்டன் கனிமம் அவ்வளோ வேண்டாம், மக்கள் பாதிக்குன்னு சொல்லி அமைச்சரை பார்த்து கொடுக்குறாங்க. இவன் கடிதம் எழுதின முன்னாடி ஒன்று வர விட்டுட்டு பின்னாடி கடிதம் எழுதுறேன்னாங்க. ஸோ அண்ணாமலை அதுக்கான முன்னேற்பு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த 900 கோடிக்கு அந்த புயலுக்கானும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னங்கிறார் ஸ்டாலின், நான் பதவி விலகுவேன் தோண்டினா அப்படின்னா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, தெரியும் வராதுன்னு. சும்மா ஒரு 50 பதவி விலகுவேன் அப்படின்னு ஒன்று. அப்புறம் விஸ்வகர்ம திட்டம்னு இந்த நகைப்பற்று செய்கிறவங்க, அந்த கைவினை பொருட்கள் பானை செய்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருந்தாங்க. 1 லட்சம் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ சப்சிடி, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருந்தார். உடனே அது குலக்கல்வி திட்டம் அது இதுன்னு திமுக சொல்லி அந்த அப்ளிகேஷன் 8 லட்சம் மேலே பிரயோஜனம் இல்லாமல் கிடப்பில் கிடக்கு. இன்றைக்கி கூட என்ன பிடிச்சிருக்கு மாற. இவன் என்ன பண்ணுறானுங்க, ஏதோ அதுக்கு பதிலாக கைவினைன்னு சொல்லி ஒரு 50 ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஏதோ 3 லட்சம், அது டிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு தான் தரும். 3 லட்சம் பெனிஃபிட்டோட 50,000 கட்ட வேணாம் இதுங்கிறாங்க. இது அதாவது எப்போவுமே அப்படி தான். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை ஒத்துக்க மாட்டான். அந்த நீதிபதி ரிட்டையர்டு சந்திரமுனிமா ஒரு கல்விக் கொள்கை திட்டம்மா ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. சரி, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சுயமாக தெரியாது, அது சொன்னால் மோடி சொன்னது கொண்டு உண்டு அப்படின்ட்டு பாரு. ஸ்டிக்கர் அரசியல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதில் ஒன்றும் பெரிய எதுவும் பயனடைய போகிறதில்ல. இது மக்களுக்கு பயன் பெறாது. இது அவர் சொன்னது எல்லாருக்கும் உள்ளது. இதை கொஞ்சம் பேர் சொல்லிவிட்டு இது ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனரி தான் பயன்படும். இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, அது மேஜர் அவங்க தான் சாப்பிடுவாங்க. வேறு யாருக்கும் ஒன்றும் முழுமையாக எல்லாருக்கும் தரல இல்லையா. மாதிரி வேற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பல லட்சம் பேர் எல்ஐசி ஏஜெண்ட்டாக ஏற்கனவே இருக்காங்க. மறுபடியும் எடுக்கிறதுல அது உதவித்தொகையாகவும் மாதம் 7,000 வர மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க பாலிசி பிடிக்கிறது, அந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்ஐசி தான், அதுவே இங்கே ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இவங்க சொன்னால் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். புதுசாக நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்கிறோம் ஃபண்டு இல்லை, ஃபண்டு ஒன்றும் கிடையாது, கடனாக போச்சு. அப்போ அந்த ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஃபண்டு கேட்போம். அதுக்கும் டேட்டா அவர் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பேர் வச்சு ஃபண்டு இல்லை ஃபண்டை கொண்டு அதுதான் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. அதான் நம்ம சொல்கிறார் ஒன்று. ரெண்டாவது, இப்போது டிஎம்கே ஃபைல் 1 அந்த என்னென்ன சம்பாதிச்சாங்க சொத்து பல கோடிக்கு 100 கோடி அது சொல்லியிருந்தார். அப்புறம் 2ல் ஏதோ கொஞ்சம் சொல்லியிருந்தார். இப்போ 3 வரும்போது 17 லட்சம் கோடி கொள்ளை. 17 லட்சம் கோடி கொள்ளையில் அதில் கூட்டணிக்காரர்களையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து அந்த டெண்டர் பூரா அலசி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த 4 வருஷமாக என்ன பண்ணானுங்கன்னு அந்த டெண்டர் எடுத்து எங்கெங்கே போச்சு என்னன்னு பார்த்து இந்த கூட்டணிக்கு என்ன கொடுத்தாங்க. அதில் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் அதில் டெண்டர் இருக்கிறதாக சொல்கிறார். ஆமாம், அந்த கூட்டணியை எடுத்து டிஎம்கே உட்பட எல்லாத்தையும் டெண்டரு அனலைஸ் பண்ணி நாங்கள் வர ஜனவரியில் உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி அனலைஸ் பண்ணி டெண்டர் அனலைஸ் பண்ணி எங்கெங்கே போச்சுங்கிறத கம்ப்ளீட் எடுத்து என்ன சம்பாதிச்சாங்க, அதில் என்ன டெண்டர் விட்டாங்கிறது சொல்லி அதுப்பட்ட 17 லட்சம் கோடி இருக்குன்றார். இந்த 17 லட்சம் கோடி டெண்டரில் உள்ள என்னன்றது நம்ம வரும்போது தெரியும். இப்போது அதை பூரா வெளியில் கொண்டு வந்துடுவார் என்ன. அதனால் பலவித திட்டத்தில் இந்த டிஎம்கே ஃபைல் 3 ஊழல் பட்டியல் கூட்டணி கட்சிகளும் சேர்த்து வெளியே வரப்போகுது. நன்றி.